இன்றைக்கி வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். சும்மா இப்போ பார்த்தாலும் இன்னோவேட்டிவ் ஏதாவது சொல்லாங்க. எல்லாரும் பண்ணுவா. இப்போ இதெல்லாம் கொண்டக்கடலை மோர் குழம்புலாம் வந்து ஜிஸ்ரீ இதெல்லாம் மோர் கூட்டுன்னு சொல்லுவோம், நம்ம குழம்புன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கொண்டக்கடலையும் சேனக்கிழங்கும் போட்டு ஒரு மோர் குழம்பு எல்லாரும் பண்ணுவாள். மோர் கூட்டுன்னு சொல்லுவாள், நான் குழம்புன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த கோல்டாக இருக்கிறதுனால மோர் தான் சாப்பிட முடியாது இருக்கு இல்லையா. மோர் சாப்பிடாமல் பாடி ஹீட் ஆகிடும். அதுதான் இந்த இன்றைக்கி வந்து குழம்பு மாரி வச்சிடலாம். இந்த மிளகாய் மட்டும் பச்சை மிளகா 4 வச்சுருப்பேன். கத்திரிக்காய் வந்து நார்மல் பொறுத்தோம், சும்மா கடுகு போட்டுன்ட்டு கத்திரிக்காய் வதக்கிட்டு தோசை மிளகா அப்படி போட்டுறது. இது கத்திரிக்காய் பொறுத்தோம். இது வந்து சேனக்கிழங்கு, இது தெரியல சேனக்கிழங்குண்ணா. இது இது பார்த்தா கொஞ்சம் பூஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சுட்டேன். உள்ளே இருக்கும் பாருங்கள், புளி எங்கேயாவது இருக்கும். புளி போட்டு வச்சா அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். எடுத்துறேன், இந்த ஒரு புளி இருப்பாருங்க, புளி போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொண்டக்கடலை சும்மா ஒரு கைப்பிடி இது வேக வச்சுருக்கேன், கொஞ்சம் இந்த வேக வச்சுருக்கேன் சுமாராக. அப்புறம் வந்து தயிர் நல்லா கடைஞ்சி மோர் ஆக்கியிருக்கேன். அப்புறம் நல்ல பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்துட்டுருக்கேன் காரத்துக்காக. ஏன்னா சாத்தில் பசங்க சாப்பிட போகணும், அதனால் 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய். சிம்பிளானது, நல்லாயிருக்கும். சாதம் போட்டு சொட்டு சாப்பிட்டு தொட்டுக்கிறது கத்திரிக்காய். அது நார்மல் பொறுத்து தோசை மிளகா அப்படி போட்டு அதுக்கு வந்து சேனக்கிழங்கு கொஞ்சம் கொண்டக்கடலை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். தயிர் வந்து 1 டம்ளர் தயிர் 2 தண்ணி விட்டு பட்டர் மில்கா பண்ணிட்டுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காயும் பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு 1 மிளகாய். அது எங்கே வச்சுருக்கேன்? வைக்கல, அது அப்புறம் காமிக்கிறேன், சொல்கிறேன். கடுகு உப்பு கூட எடுத்து வச்சுருக்கேன். கடுகு மிளகாய் எங்கண்ணா? அது 5 ரூபாய் எடுத்து வைக்கணும். 5 ரூபாய் எடுத்து வைக்க வேணாம், அது வெந்துடுத்து 10 ஆகிடும். 10 ஆகிடுமா? எப்படி 10? 8 தானே, 7 இருக்குங்க. இப்போ மோர் குழம்பு வந்து மோர் குழம்பு. இது கத்திரிக்காய் பொடித்தூள் வந்து கத்திரிக்காய் பொடித்தூள். அப்படின்னா ஐனா இன்னோவேட்டிவ், என்னன்னா நார்மல். பார்க்கலாமா? ஏவா கத்திரிக்காய் போட்டுன்றேன், எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுன்ட்டு 2 உளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டு கத்திரிக்காய் போட வேண்டியதான். ஓகே. கடுகு மட்டும் போட்டால் கூட போட்டு உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வைக்கல, நீங்கள் ஆட் பண்ணணும்ல, அது சொல்கிறேன். ஓகே. அந்த கத்திரிக்காய் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இங்கே வந்து 1 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். இப்போ 3/4 வெந்த இந்த கொண்டக்கடலை இந்த எடுத்து இல்லையா, இது வந்து ஃபுல்லாக போடக்கூடாது. இந்த புளி இல்லாமல் எடுத்து ஜலம் இல்லாமல் எடுத்து போடுறாங்க. கல்ச்சட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறியா? கல்ச்சட்டி கொஞ்சம் பெரிய கல்ச்சட்டி இல்லையா, அதனால் கொஞ்சமாக பண்ண மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு, அதேமாதிரி இதுக்கும் உப்பு போட்டுறேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போடுறேன். மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், இந்த தேங்காய் வந்து அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக. கொஞ்சம் கொதி வரட்டும். அது அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் விட்டு கொஞ்சோண்டு வேகணும். அது இது நல்லா வந்துடுது. கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த அரைச்சேன் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய், அதை போடுறேன். ஓகே. இப்போ இப்போ ஒரு வாட்டி இது சொன்னீங்களா, இந்த சோம்பேறி கதை. சோம்பேறி 4 பேர். அதேமாதிரி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்களேன். இன்னும் ஜோக் சொல்லுங்கள். அது சோம்பேறி 4 பேர் பார்த்தோம்ல, அதுமாதிரி இன்றைக்கி வந்து ஒரு முட்டாள் 4 பேர் பார்க்கலாமா? முட்டாள், சரி ஓகே. முட்டாள் கதை. ஒரு ஊரில் ஒரு முதலாளி, அவனுக்கு ஒரு தொழிலாளி இருந்தான். அவன் பக்கத்தில் இன்னொரு கடை, அவனுக்கும் ஒரு தொழிலாளி வேலைக்கார. இந்த 2 முதலாளி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்களாம். ஒருத்தர் சொல்கிறான், என்கிட்ட வேலை பார்க்குறவன் அடிமுட்டாள் அப்படிங்கிறான். பக்கத்து கடைக்காரங்க தான், நீ உனக்கு தெரியாது என்கிட்ட வேலை பார்க்குறவனை பற்றி, அவன் பயங்கரமாக, என்கிட்ட வேலை பார்க்குறவன் பயங்கரமான முட்டாள், அவனை மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி பார்க்கலாம், யார் முட்டாள் அதிமுட்டாள் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த முதல் அந்த கடைக்காரன் அவன் தொழிலாளியை கூப்பிட்றான். அவன் கையில் ஒரு 1 ரூபா கொடுக்குறான். 1 ரூபா கொடுத்துட்டு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆடி கார் வேணும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவனும் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அந்த முதலாளி சொல்கிறான், பாரு 1 ரூபா கொடுத்து நான் ஆடி கார் வாங்குன்னு சொல்கிறேன், அவன் வாங்கிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறான்.
அப்படியா இரு என்னோட ஆளை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலைக்காரனை கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு நான் இப்போ வீட்டில் இருக்கேனா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அவன் இங்கே உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் நான் இப்போ வீட்டில் இருக்கேனா இல்லையா அப்படின்னு போய் பார்த்துட்டு வான்னு அவன் உடனே கிளம்புறான் பார்க்குறதுக்கு. முதலாளி வீட்டில் இருக்காரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கிளம்புறான். அவன் கேட்டான் பாரு நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன், அவன் நான் வீட்டில் இருக்கேனான்னு பார்க்கறதுக்கு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் இதை பேசிட்டு இருக்கும்போது இந்த 2 தொழிலாளி இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. இவங்க வந்து 2 பேருமே டெய்லி வந்து அவங்க முதலாளி எவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. டெய்லி 2 பேரும் மீட் பண்ணிட்டு சொல்கிறான், பாரு இன்னைக்கு ₹1 கொடுத்துட்டு என்னை ஆடி கார் வாங்கிட்டு வர சொல்கிறான். எவ்வளோ முட்டாள் போகிறவன், இன்னைக்கு சண்டேன்னு கூட தெரியல அவனுக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த இன்னொருத்தன் சொல்கிறான், இதாவது பரவாயில்ல, என்னோட முதலாளி வீட்டில் போய் நான் இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொல்கிறான், என்னைய போய் இதுக்கு அனுப்புகிறான், கையில் ஃபோன் வச்சுருக்கான், கையில் ஃபோன் இருக்கு, அதை மறந்துட்டு அவன் முட்டாள்தனமாக என்னை போயிட்டு வர சொல்கிறான். கடையில் இருந்தாலும் நான் ஏதாவது வேலை பார்ப்பேன்ல, வேஸ்ட்டாக அப்படி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறான், அந்தளவுக்கு கூட அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னு. அதான் அதான் இந்த முட்டாள் அப்படிங்கிறது வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு கிளை நுனியில் ஒருத்தன் உட்காந்துன்னு அந்த கிளையை வெட்டிட்டு இருந்தானா. அவன் உட்காந்துக்கிறது கிளையோட நுனி, அந்த கிளையோட அடிப்பக்கத்தை வெட்டின்னு இருக்கான். கீழே வந்து அதில் பாதாளம் பாறை பள்ளம், விழுந்தான்னா போச்சு. அங்கே உட்காந்து வெட்டின்னு இருக்கான். அப்படி வெட்டின்னு இருக்கும்போது வானுலகத்தில் சிவனும் பார்வதியும் அப்படியே போயின்னு இருக்கான். போயின்னு இருக்கும்போது பார்வதி அவனை பார்த்துட்றான். இவன் கிளை நுனியில் உட்காந்துருந்து வெட்டின்னு இருக்கான். அப்போ பார்வதிக்கு தோன்றுறது, இப்படி வெட்டினான்னா அவன் கீழே விழுந்துடுவானே, கீழே விழுந்தான்னா போயிடுவான், உயிர் போயிடும். அப்போது சிவனை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நுனியில் உட்காந்து வெட்டின்னு இருக்கான், போய் சொல்லலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது சிவன் சொல்கிறார், இந்த அவனுக்கு அவனுடைய முடிவு காலம் வந்துருக்கு, நெருங்கிருக்கு, அவன் போக போகிறான், விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்வதிக்கு கோவம் வருது. கண்ணுக்கு நேராக அப்படி பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கலாமா, தப்பு அது, நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிவன் சொல்கிறான், சரி ஒன்று பண்ணலாம், அவன் கீழே விழும்போது அப்பான்னு கத்துனான்னா நான் போய் காப்பாற்றுறேன், அம்மானு கத்துனான்னா நீ போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சிவனும் சரி, இந்த பார்வதியும் சரி இந்த டீல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறான். அவன் கிளையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த கிளை உடஞ்சி இந்த மாலு கீழே விழுது. ஐயோன்னு கத்தின்னு விழுந்தான். ஆமாம். இது வந்து என்னென்னா, இது வந்து நமக்கு இதில் ஒரு மாறல் இருக்குது. நம்மகிட்ட முட்டாள்தனத்தில் ஒரு முட்டாள்தனம் இருந்தாலும் மாறல் இருக்குது. அது வந்து எப்பவுமே எதிர்மறையாக சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க, விளைவு வந்து எதிர்மறையாக தான் இருக்கும். நேர்மறையாக சிந்திச்சோன்னு வச்சுக்கோ, விளைவு நேர்மறையாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது வந்து பரிபூர்ணமாக நல்லதை நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வந்து அப்படி தான் இருக்கும். நீ வந்து அது வந்து டவுட்டாவோ இல்லை எதிர்மறையாவோ நினச்சா நமக்கு திருப்பி அதுதான் நமக்கு வரும். நமக்கு அது தோன்றது கிடையாது. அது முட்டாள்தனமாக இருந்தாலும். ஆனால் அந்த முட்டாள்னு சொல்லலாம் ஜஸ்ட், இந்த முட்டாளுங்கிற வார்த்தை எங்கேன்னு தெரியுமா வந்தது? அது கூட இருக்கா உங்கள்கிட்ட? ஆமாம், தமிழ் இது. முட்டாள் அப்படின்னா இந்த தேர் வீதியெலாம் இருக்குல்ல, கோவில் வீதி, அந்த கோவில் பிரகாரம், கோவில் வெளியில் சுற்று பிரகாரத்தில் வந்து தேரில் இழுத்துன்னு போவான் விழா காலங்கள்லாம். அப்போ அந்த தேரை வந்து இழுக்கிறதுக்கு ஒரு 50-100 பேர் இழுப்பாங்க. அந்த தேர் 50-100 பேர் இழுக்கிறனால எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நேர்கோட்டில் இழுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தேரோட சக்கரம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். கரெக்ட் தானே? வண்டி மாதிரி ஒரே நேர்கோட்டில் போகாது. ஸோ இந்த பக்கம் தேரோட சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்துக்கு இந்த பக்கம் 2 ஆள், அந்த பக்கம் ஒரு 2 ஆள் வச்சுப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சக்கரத்துக்கு முட்டு கொடுத்துனே வருவாங்க.
போகாமல் இருக்கிறதுக்கு. அது இந்த பக்கம் வழி தவறாமல் இருக்கிறதுக்காக அந்த சக்கரத்துக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 2 ஆள், அந்த பக்கம் ஒரு 2 ஆள். அவங்களுக்கு பேர் வந்து முட்டு ஆள். அது முட்டாள் மாதிரி இருக்கா? ஆமாம், அந்த முட்டு கொடுக்குறவங்க, அந்த சக்கரத்துக்கு முட்டு கொடுக்குறவங்க. அவங்க வந்து பெருமாளை பார்க்க மாட்டாங்க. அங்கே நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு அதெல்லாம் எதுவும் சம்பிரதாயம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய கவனம் எல்லாமே வந்து சக்கரம் வந்து தடம் புரளாமல் இருக்கணும். அதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க பேர் முட்டு ஆள். அவங்க நல்ல ஆமாம், அப்படி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வேலை அது, பணி அது. அது வந்து நம்ம வந்து அறிவில்லாத செயலுக்கு முட்டாள்னு அப்படி பண்ணிட்டோம். தப்பு. அது முட்டு ஆள் அப்படின்னா இந்த சக்கரத்தை வந்து முட்டு கொடுக்குற ஆள். அவனுக்கு வந்து அந்த வேலையில் மட்டும்தான் குறி. தேர் மேலே என்ன பெருமாள் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் அப்பேற்பட்ட ஒரு பணியில் இருக்கவங்க. அவங்கள வந்து நம்ம முட்டாள்னு சொல்லிட்டோம். அது வந்து ஆக்சுவலி அறிவில்லாதவங்களுக்கு தான் அந்த முட்டாள்னு சொல்கிறது. ஆனால் முட்டாளுங்கிற வார்த்தை வந்து அந்த ஆட்களுக்கு கொடுக்கறது தவறான ஒரு இது. ஆயிட்டு அந்த பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் வாசனை போட்டுருக்கா, பச்சை தேங்காய் வாசனை போட்டிருக்கேன். கொஞ்சம் இது அதுக்கப்புறம் அந்த தயிரை அந்த மோர் ஆட் பண்ணுவேன். மோர் வந்து புளிப்பு இல்லாமல், புளிப்பு வேணும்னா புளிப்பு மோர் போட்டுக்கலாம், அவளுக்கு இஷ்டம். புளிப்பு இல்லாத மோர் நல்லாயிருக்கும். அப்படியா? இது குழம்பு மாரி சாப்பிட்லாம் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ஜலமாக வச்சுருக்கேன். இது சிம்மில் வச்சுருக்கேன். இது ஆஃப் பண்ணால் கூட அப்படியே கொதிக்கும். ஆமாம். இது தனியாக கத்திரிக்காய் பொறுத்தூள் பொடியெலாம் இருக்குது. இன்றைக்கி இந்த பொடியை போட்டு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும். ரசப்பொடியும் போடலாம். ஆமாம், ரசப்பொடியும் போடலாம். ரசப்பொடியும் போடலாம், நல்லாயிருக்கும். பொரியல் பொடியை தவிர மிச்சம் எல்லாம் போடலாம். பொரியல் எல்லா பொடியும் போடலாம். சாம்பார் பொடி கூட போடலாம். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுருந்தோம். மிளகா அப்படி இல்லை, பெருங்காயம் ஆல்ரெடி இருக்குனால போடல. இப்போ இது வந்து கடுகு வச்சுருக்கேன். கடுகு 2 மிளகா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம். ஓகே. கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த தயிர் இருக்குது, இந்த மோராக இருக்கு இல்லையா, மோர் தயிர் எதுனாலும் என்னென்ன இது வேணுமோ அதுக்கு மேலே எடுத்துருந்தேன். விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கழிச்சிட்டு இல்லையா, போட்ட உடனே கொதி வந்துடும். மோர் குழம்பு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் ஜலமாக இருக்கனால சாதம் போட்டு நெய் விட்டுன்ட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மோர் குழம்புனா என்னது? இன்னோவேட்டிவ். இது இன்னோவேட்டிவே இல்லை. ஐஃபோன் அப்படி தானே சொல்லலாம். அந்த ஐஃபோனுக்கு வந்து இன்னோவேட்டிவ். அப்படி அதான் அது இன்னோவேட்டிவ் வந்து எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அது வந்த காலத்தில் அது வந்து பயங்கர சேஃப்டியும், இன்றைக்கி கூட அப்படி தான். ஐஃபோனுடைய செக்யூரிட்டி வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். அது ரொம்ப ரொம்ப செக்யூர்டு ஃபோன். அந்த செக்யூரிட்டிக்காக வந்து இன்னோவேட்டிவ் நிறைய பண்ணாங்க. அதனால ஐஃபோன் அப்படி வச்சாங்க. இது வந்து மோர் கூட்டுன்னு சொல்லுவாள். மோர் குழம்பா வச்சுட்டோம். கூட்டு பரவாயில்ல, இன்னும் இது இல்லை, இன்னோவேட்டிவ்லாம் இல்லை. அப்படி இல்லை, இது சேனக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போடுற மோர் குழம்பு நான் கேள்விப்பட்டது இல்லை. இல்லை, கேரளா எல்லாம் சாப்பிட நம்ம ரெடி பண்ணியிருக்கேனே. சேனக்கிழங்கு இருக்குது, என்ன காய் இருக்கோ ஆற்றுல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அப்படி வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெளியில் போய் வாங்க முடியாது இல்லையா, மழையாக இருக்குது. ஸோ என்ன ஆற்றுல இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணுறது. சரி, ஸ்மால் ஐ மோர் குழம்பு வச்சுக்கலாம். ஸ்மால் ஐ போட்டுக்கலாம். சரி, விட மாட்டீங்க அப்படி. ஆமாம், இது வந்து கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் பொறுத்தவரை. ஓகே, இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கூட போடலாம். கொதி வருது இல்லையா, இப்போ இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூப்பர். சேனக்கிழங்கு கொண்டக்கடலை போட்டால் மோர் குழம்பு, கத்திரிக்காய் பொறுத்தவரை. ஆமாம், சிம்பிள். 1/2 hour. இந்த சமையல் எல்லாமே ஒரு 1/2 hour தான். ஆமாம், டக் 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 இல்லை. சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.